شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். பாதை தெரிய ஆடு நானே பயணம் போகின்றேன். பாதுகாத்திடுவாய், எந்த நாளும் உடன் வருவாய். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். சுமை சுமந்து சோர்ந்த நேரம் இலை பாறுதல் தந்திடு. பாவச்சேற்றில் வீழும் போது பாடம் சொல்லி திருந்திடு. சுமை சுமந்து சோர்ந்த நேரம் இலை பாறுதல் தந்திடு. பாவச்சேற்றில் வீழும் போது பாடம் சொல்லி திருந்திடு. முந்தன் அருட்கர தீண்டலால் என் உயிரின் தீபம் எரிந்திடும். முந்தன் அருட்கர தீண்டலால் என் உயிரின் தீபம் எரிந்திடும். உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, எந்தன் துணையாய் நீவா, என்றும் எந்தன் துணையாய் நீவா. கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். நாமத்தினாலே நாம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திச்சிட்டு இருக்கிறத குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவன் இந்த ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணினார், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபையின் போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தையும் கூட நினைத்து அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. கடைசி காலத்துல சத்தியம் என்கிற அந்த பொக்கிஷம் பல இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. தேவன் நம்முடைய சபையிலே அருமையான போதகர் மூலமாய் அவருடைய சத்தியத்தை உங்களுக்கு அறிவித்து வருகிறார். ஆமென். அவர் இந்த சத்தியத்தை அறிவித்து நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறதுனாலே தேவ அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறதுனாலே நீங்களும் கர்த்தர் பேரில் உள்ள உங்கள் பற்றுதலை விளங்க பண்ணுகிறீர்கள். ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்புகிறதே இல்லை. எப்படி சொல்றேன்னா, 3 நாள் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க ஆண்டவர் இயேசுடைய பிரசங்கத்தை. அப்ப சொல்றாரு, இவங்க 3 நாளா உட்கார்ந்து கேட்கிறாங்கப்பா, இவங்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள் சொன்ன அந்த கரிசனையுடைய தேவனை தான் நம்ம இங்க தொழுது கொண்டுட்டு இருக்கோம். நற்குணசாலிகளா நீங்களும் நானும் இருப்போம். ஆமென். சத்தியத்திற்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அவங்க நற்குணசாலிகளா இருப்பாங்க. பெரோயா சபையாரை பத்தி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் காரியம் இப்படி இருக்கிறதா என்று பார்த்து கீழ்ப்படிஞ்சாங்களாம் அனுதினமும். இப்ப
இப்ப நம்மகிட்ட இருக்கிற மாதிரி பைபிள் அந்த காலத்துல கிடையாது. அவங்க போய் பவுல் பிரசங்கித்ததை கேட்டுட்டு அன்னைக்கு தேவாலயத்துல போய் தோராவை எடுத்து விசாரித்து கேட்டு பவுல் சொல்றத வெரிஃபை பண்ணிருக்கிறாங்க. காரியம் இப்படி இருக்கிறதான்னு வெரிஃபை பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம், அவர்கள் தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி Thank you, Jesus. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் ஓமக்கன்றோ. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லா வாய்ஸ் திறந்து சொல்லுங்களேன். பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. சொல்லுங்க. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே வாழ்க. சொல்லுங்களேன். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். உணர்ந்து கேட்கலாமே. எங்கள் மத்தியில் உலாவிடும்
சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆவியோடு சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கேளுங்க கர்த்தர்ல. எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். குடும்பத்தில் கேளுங்களேன். எங்கள் குடும்பத்தை உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட வீடும் வீடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கடைசியா சொல்லுங்களேன். எங்கள் மத்தியில் உலாவிடும் எல்லாரும் வாயை சொல்லுங்க. எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நீர் எங்களோட தங்கும்படி வாரும். பொழுதும் போயிற்று, சாயங்காலமும் ஆயிற்று. அவர் வந்து அப்பம் பிட்கும் போது அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவர்களோட போஜனம் பண்ணுவேன், உட்பிரவேசிப்பேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வசனம் எங்கள் மத்தியிலே தொனிப்பதாக, உம்முடைய கிரியைகள் எங்கள் மத்தியிலே நடப்பதாக என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஏற்ற இரக்கம் அல்லப்பா, எங்களுடைய நயமான சொற்கள் அல்ல ஆண்டவரே, வசனத்தை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஒரு மனதோடு செபிக்கிறோம். அப்பா, நீங்க வரலனா இது ஒன்றுமே இல்லப்பா. நிச்சயமாகவே நீர் வருவீர். காரணம் உடைய சத்தியத்திற்கு காத்திருந்திருக்கிறார்கள். அப்பா, உடைய நன்மை நாள் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 94ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும்
தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விடாமலும் இருப்பார். ஆண்டவர் இயேசு தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிடாத தெய்வமாயிருக்கிறார். தம்முடைய சுதந்திரத்தை அவர் ஒரு நாளும் நெகிழ விடுகிறதில்லை. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் கடைசி காலத்திலே வந்தபோது, அவருடைய வாழ்க்கையின் பூமிக்குரிய வாழ்க்கையின் கடைசி காலத்திலே வந்தபோது, நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து விடவில்லைன்னு சொன்னார். ஆமென். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. சிலுவைக்கு போய் சிலுவையை நமக்காக ருசி பார்த்த போது ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆமென். முடிந்ததுன்னு சொன்னார். அவர் கைவிடாத தேவன். தேவ ஜனங்கள் பல சந்தர்ப்பங்களிலே தேவன் கைவிடுவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்திருந்திருக்கிறார்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில கூட அப்படி பல தடவை செய்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பேரன்பு, அவருடைய இரக்கம் நம்மை அவர் கைவிடாமல் நடத்தி வருகிறார். அவரை யோசுவா பார்த்து சொல்றார், நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உன்னை கைவிட மாட்டார்ப்பா சொல்லுங்க. ஆமென். கைவிட மாட்டார். சத்துரு என்னைக்காவது வந்து பொய் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்பாதீங்க. இன்னைக்கு இந்த வசனம் தான் எடுக்கணும்னு கர்த்தர் உறுதிப்படுத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அழகான வசனம் வாசிச்சோம். அவர் தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக என்ன செஞ்சாராம்? கை கொடுத்தார். கை கொடுக்கிறவர். எப்ராஹிமை பார்த்து சொல்றாரு, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு, நான் எப்ராஹிமை கைபிடித்து நடக்க பழக்கினேன், ஆனால் நான் அவனை குணமாக்குபவர் என்று அறியாதே போனான். பல சந்தர்ப்பங்கள்ல இயேசு நம்முடைய கை பிடிச்சிருக்கிறார். ஆனா இயேசு நம்மை குணமாக்குகிறவர் என்று நாம் அறியாமல் இருந்து விடுகிறோம். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் என் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறவர் இயேசுன்னு நம்ம நினைவு கூறுறதுல சற்று பின்தங்குகிறதாக நான் உணர்கிறேன். பதினோராம் அதிகாரத்துல அடுத்து சொல்றாரு, 8ஆம் வசனத்துல, எப்ராஹிமே நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை ஆத்மாவை போல ஆக்குவேன், நான் எப்படி உன்னை செபாயுமை போல ஆக்குவேன் சொல்றாரு. உன்னை குறித்து உனக்கு விரோதமாய் நான் பேசினதிலிருந்து என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. தேவ பிள்ளைகள், தேவ அன்பை மனிதனுடைய அன்பிற்கு அளவுகோலாக வைத்து, மனிதனுடைய அன்பை ஒரு மாதிரியாக வைத்து தேவ அன்பை இடை போடுகிற வாழ்க்கை நமக்குள்ள இருந்துடக்கூடாது. அவர் தேவனுடைய தற்சொரூபம். அவருடைய அன்பிற்கு முடிவில்லை. ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கிறார், நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், நாம் பலனற்றவர்களாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலிதானார். ஆமென். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு பாஸ்டர் சொல்லும் போது அதை மறுபடியும் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உறுதிப்படுத்துறார். இன்னைக்கு இதைதான் பாஸ்டர் சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். எனக்கும் இதே செய்தியை கொடுத்து அனுப்பினார் என்றால், ஒரு காரியம் ஒரு முறைக்கு மேல் சொல்லப்படுமானால் தேவ அன்பை விளங்கிக்கோங்க. தேவன் எப்படிப்பட்டவர்னு விளங்கிக்கோங்க. ஒரு நாளும் உங்க இருதயம்
தேவனை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படக்கூடாதுன்னு பவுல் எழுதுறாரு. கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்கள் மனம் கெடுக்கப்படுமோன்னு பயந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து நம்ம மனம் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது, கெடுக்கப்படக்கூடாது, ஸ்லைட்டா விலகிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் விலகுனா போதும், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிடுவோம். இந்த கப்பல்லாம் நங்கூரம் வச்சு பாய்ச்சி கடல்ல வச்சிருப்பாங்க. அந்த நங்கூரத்தை எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்லைட்டா ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா போதும், பல கிலோமீட்டர் ஒரு சின்ன ஆங்கிள் சேஞ்ச் வந்துச்சுன்னா கூட கப்பலுடைய டைரக்ஷன் என்ன செஞ்சிடும்? பல கிலோமீட்டர் மாறி ஓடிடும், டெஸ்டினேஷனுக்கு போய் சேராது. அதனால எப்பயுமே கிறிஸ்துவை பற்றின உண்மை, உங்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தின் சத்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை இன்னும் கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறதா, அல்லது உங்களை இன்னும் தள்ளி விடுகிறதா இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். எதிராளியான பிசாசு குற்றம் சாட்டுவான். கண்டித்து உணர்த்துகிறவரை நாம் பற்றி கொள்ளணுமே தவிர குற்றம் சாட்டுகிறவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கூடாது. தேவன் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். ஆமென். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என் ஜனம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தமாடு அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். உங்க உபத்திரவத்தை பார்க்கிறார். ஒருவேளை இங்க நம்ம எல்லாம் அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கலாம். நம்முடைய மனதுல ஒரு உபத்திரவம் இருக்கிறதா? அதை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரனே, அதை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரியே. நம்பிக்கையோடு இரு. அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விடாமலும் இருக்கிறவர். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை, ஒரு உவமையை கர்த்தர் இங்க சொல்லி இருக்கிறார். அங்க அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்கள்ல ஒருத்தன் தான் ஆஸ்தியினுடைய தன் பாகத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். இவர் நாடா அது தெரிஞ்ச கதையை சொன்னாருன்னா, தெரிஞ்சதையே நம்ம மறுபடியும் தியானிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். இளையகுமாரன் வாங்கிட்டு ஓடி போனா, தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழிச்சான். அவன் எப்படி செலவு பண்ணான்னு இயேசு சொல்லல. அவன் எப்படி செலவு பண்ணான்? துன்மார்க்கமா செலவு பண்ணான். இவ்வளவுதான் கர்த்தர் சொன்னார். துன்மார்க்கம்னா அதுல எல்லாம் அடங்கிடும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில ஒரு மனுஷனை கண்டிக்கும் போது இப்படி கண்டிப்பார், அவன் துன்மார்க்கமா செலவு பண்ணான் அப்படின்னு சொன்னார். செலவு பண்ணிட்டு அவன்கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா கூட இருந்தாங்களா? ஒரு நாள் அவன்கிட்ட எதுவுமே இல்லை. வழக்கம் போல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க? இந்த உலகத்தின் நீதியின்படி எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. இப்ப அவருக்கு சோறு இல்லை, காயுது வயிறு. ஒரு பண்ணையாள போய் உட்கார்ந்து இருக்கிறான். மாபெரும் சம்பத்துடைய அப்பாவுடைய பிள்ளை, வயிறு காஞ்சி உட்கார்ந்து இருக்கான். பண்ணி வைக்கிற வேலை பார்க்கிறான். அந்த ஊர்ல அந்த எஜமானுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. பண்ணிக்கு கூட தவிடுறான். ஆனா இவனுக்கு இல்ல. இவனுக்கு சோறு கொடுக்கலங்கிறது எழுதப்படல. பண்ணி கொடுக்கிற தவிடு கூட இவனுக்கு என்ன செய்யலையா? கொடுக்கல. இப்போ இவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் அநேகர் பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். நல்லா திங்கிறான். யார் சாப்பிடறான்னா, வேலைக்காரன் சாப்பிடுறான். தகப்பன் வீட்டுல யார் சாப்பிட்டா? வேலைக்காரனுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. அதனால ஒண்ணு செய்வேன், தற்கொலை பண்ணிட்டு சாவேன் அப்படி சொல்லல. நான் எழுந்து என் தகப்பன்ட்ட போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, தகுதி இல்லை. எனக்கு வேற வேலைக்காரனா வச்சுக்கோ அப்படின்னா அப்ப சோறு கிடைச்சிரும் பாருங்க. போனா அவங்க அப்பா அவனுக்காக கொளுத்த கன்று அடிப்பிச்சார். முத்திரை மோதிரத்தை போட்டார். அவனுக்கு கீத வாத்தியங்கள்லாம் அவனுக்காக வாசிக்கப்பட்டது. தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் இருக்கிறவர். ஆமென்.
கைவிட மாட்டார். நீ தானே போன, அன்னைக்கே சொன்னனே, நீ கேட்டியா, அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தின நீ, இப்ப சொரணையில உரைக்குதா? அப்படிலாம் கர்த்தர் பிதா சொல்லாம அவனை சேர்த்துட்டார், கைவிடாமல் சேர்த்துட்டார். இப்போ ஒருத்தன் வரான், அவன் வயல்ல இருந்து வேலை செஞ்சுட்டு வரான். வரும்போது அவனுக்கு கீத வாத்தியம் எங்க கேக்குது. கீத வாத்தியம் கேட்க உடனே என்ன செய்யலாம், நேரா அவங்க அப்பாட்டே போயிட்டு என்னப்பா விசேஷம்னு கேட்டிருக்கலாம். அவன் நிலைமை பாருங்க. அவன் போய் வேலைக்காரன்ட்ட கேட்டானா, இங்க என்ன விசேஷம், ஒரே ஆடல் பாடல் சத்தமா இருக்கே. பிரியமானவர்களே, நாம கூட வேலைக்காரங்கள்ட்ட போய் கேட்க கூடாது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா வேலைக்காரங்கள்ட்ட போய் கேட்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஜெபம் பண்ணணும். ஆமென். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மந்தையின் மேய்ப்பர்கிட்ட கேட்கிறது வேறு. யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கிறது வேறு. அவங்க கிட்ட எல்லாம் போக கூடாது. தேவனே தீர்க்கதரிசியை அனுப்புவார் சில சமயங்கள்ல. நாம தேடி போனோம்னா ஒன்னும் சொல்ல மாட்டார். அவன் தான் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி விட்டுருவான். அப்புறம் நம்ம கஷ்டப்படணும். இவன் போய் வேலை கேட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்தார்னு, உன் தம்பி வந்தார்னு கொளுத்த கன்ற அடிப்பிச்சுட்டாரு உங்க அப்பா. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, உங்க அப்பா சந்தோஷமா இருக்காருப்பா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், உன் தம்பி வந்துட்டாருப்பா, எங்களுக்கு எல்லாம் அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும். அவன் வந்துட்டான்னு கொளுத்த கன்ற அடிக்க சொன்னார் உங்க அப்பா. இவனுக்கு எரியுது, நெஞ்செல்லாம் எரியுது, வயிறுலாம் எரியுது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. போய் வெளியில நிக்கிறான். தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெளில நிக்க கூடாது. அவன் எனக்கு இது நடக்கல, எனக்கு இது செய்யல, எனக்கு இது இந்த காரியம் என் விரும்பப்படி நடக்கல, என் குடும்பத்துல நான் விரும்புறபடி இந்த காரியம் நடக்கல, நான் இதை எதிர்பார்த்திருந்தேன், அது மாதிரி செய்யல. வெளில நிக்க கூடாது. சுதந்திரவாளி என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, வெளியில் நிக்க கூடாது. இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த கொரோனா நேரத்துல ஜெபம் நடத்தினாங்க சத்தியம் தொலைக்காட்சியில. அப்ப சபை கூடி வர முடியாத நிலைமை. அந்த கொஞ்ச நாள்ல இப்போ சத்தியம் தொலைக்காட்சியில் நடத்துறாங்க. இப்ப அங்க நம்ம இருக்கிறது இல்ல, சபையில இருக்கிறோம். அந்த நாள்ல அந்த காரியத்துல இருந்தோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நான் போகல பிரேயருக்கு கலந்துக்கிறதுக்கு, ஆன்லைன்ல கலந்துக்கிறதுக்கு, டிவியில கலந்துக்கிறதுக்கு நான் போல. என் சகோதரர், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் வந்தார். எப்பா எல்லாரும் கூடி ஜெபிக்கணும், வீட்டுல இருக்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கர்த்தர் கூப்பிட்டா நீ பாட்டுக்கு ஒதுங்கிட்டீனா, நன்மையிலையும் அதே மாதிரி உன்னை விட்டா என்ன செய்வான்னு கேட்டார். நான் அலட்சியமா இருக்காதுன்னு சொன்னாரு. எது சொல்றேன்னா, என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, ஒளிஞ்சிக்க கூடாது, வெள்ள நிக்க கூடாது. வெள்ள நின்று கேட்கிறான். இப்போ தகப்பனுடைய வார்த்தைக்கும் மூத்த பையனுடைய வார்த்தையை பாருங்க. வேசியினிடத்தில் உங்கள் ஆசையை அழித்து போட்ட இவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தீரே. முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது துன்மார்க்கமான்னு சொல்லிட்டார். இவன் என்ன சொல்றான், இவன் எங்கேயும் போகல, இவன் கீழ்ப்படிஞ்சான், ரைட். ஆனா இவன்ட்ட என்ன பிரச்சனைனா, இவனுக்கு மனசுக்குள்ள அந்த ஆசைலாம் இருந்திருக்கு, போகணும் நம்மளும் போகணும் அப்படின்னு இருந்திருக்கு. நான் கீழ்ப்படிஞ்சிருக்கான், கர்த்தர் நல்லவர். ஆனால் அந்த ஆசை அவனுக்குள்ள இருந்து அவனுக்கு சான்ஸ் கிடைச்ச மாதிரி நானும் போயிருந்தா என்ன கூட சான்ஸ் கிடைச்சிருக்குமே ஒருவேளை அவன் சிந்திச்சிருக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க தகப்பன்றது ஆண்டவருடைய நிழலாட்டம். சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடைய. வெளியில வந்து கூப்பிடுறாரு அவனை. இதான் நெகிழ விடாமல் இருப்பது. ஆமென். அதான் காணாம போன வந்துட்டானே, டேய் போடா, அவன் சுத்திட்டு வந்தது தப்புனா இப்ப நீ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க இதுவும் தப்புதான் அப்படின்னு சொல்லல. வந்து என்ன சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. வெளிய வந்து கூப்பிடுறான். இதான் நெகிழ விடாமல் இருப்பது. கைவிடாமலும் நெகிழ விடாமலும் இருக்கிறார். நேரம் இருக்கிறதற்கு தக்க ஷார்ட்டா ஒரு சில காரியங்கள் எங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் இருக்கிறார் சொல்லி முடிச்சிருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாமே. இப்ப வாசிக்கிறதுக்கு நமக்கு சமயம் இல்லை, ஆல்ரெடி ஒண்ணு. ஆனால் நானே என்ன செஞ்சிடறேன் சொல்றேன். ஆனா கண்டிப்பா உங்க வாயிலலாம் அந்த வசனம் என்ன செய்யணும்,
வாசிக்கணும். வசனத்தை வாயில வாசிக்கணும். எல்லாரும் பிரசங்கியார்கள் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு போயிடக்கூடாது. வசனத்தை வாயில சொன்னா ஆசீர்வாதம். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் இப்படி சொல்லிருக்கு. அங்க 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த ஒருத்தன் அங்க இருந்தான். அவனை இயேசு கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டாராம். அவன் போய் இயேசுட்ட போல. அவனுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. அவன் பாட்டு படுத்திருக்கான். என்ன பிரச்சனைனா அவனுக்கு 38 வருஷமான வியாதி. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அப்ப இருந்த பிராக்டிஸ் என்னன்னா, இந்த பெதஸ்தா குளத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவதூதன் வந்து தண்ணிய கலக்குவான். அப்படி கலக்குன உடனே முதலாவது யார் குதிக்கிறானோ அவனுடைய எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் சொஸ்தமாகும். இதுதான் அந்த காலத்தினுடைய பிராக்டிஸ், அந்த நாட்கள்ல இருந்த பிராக்டிஸ். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் போய் கேட்கிறாரு, நீ சொஸ்தமானு விரும்புறியாப்பான்னு கேட்டா இவன் புலம்பி தள்ளுறான். நான் போய் குதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் குதிச்சிடுறாங்க. நானும் ரொம்ப நாளா உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படிதான் குதிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு வரல. இதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னா அது அப்படி இல்லை. அந்த ஆவியை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஆமென். அப்ப சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடி போயிடு. இங்கே படுக்க வச்சுட்டு போயிடாதப்பா. மறந்து 38 வருஷம் படுத்திருக்கிற இடமாச்சேன்னு திருப்பி வந்து என்ன செஞ்சுக்க போற, படுத்துற போற. தயவு செய்து படுக்க என்ன செஞ்சுட்டு போயிடு, எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் கர்த்தர் நம்மோடு என்ன சொல்ல வருகிறார்? பிரியமானவர்களே கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த வியாதிக்காரன் என்ன செஞ்சான்னா, அவன் நம்பிக்கை பூரா எங்க இருந்துச்சுன்னா குளம் கலக்கும், குளம் கலக்கும். உண்மையா? ஆமா. சரி, குளம் கலக்குனா சுகமானாங்களா? அது உண்மையா? ஆமா. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதை நம்புகிறோமா, அல்லது சொஸ்தமாக்குகிறவரை நம்புகிறோமா? ஆமென். ஆண்டவரை நம்பணும், முறைமைகளை நம்ப கூடாது. அவர் அங்க போனாராம், அதனால அவருக்கு கிடைச்சிருச்சான் சுகம், அதனால நாம அங்க போயிருவோம், அப்படி போக கூடாது. சொஸ்தமாக்குறவரை நம்பணும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் தாமதித்து கொண்டே இருக்கிறது, கிட்டத்தட்ட இல்லை என்கிற நிலைமையில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாய் நிறைய இயேசு நல்லவர் தான் அறிக்கை செய்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரிந்திருக்கிற அந்த மூலையில் நாம் குளம் கலக்கப்படுவதை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? குளம் கலக்கப்படுவது உண்மையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் சுகம் தருகிறவர். ஆமென். முறைமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது, இயேசுக்கு தான் என்ன செய்யணும், முக்கியத்துவம் தரணும். இந்த நிகழ்ச்சி மூலமா இயேசு சொல்ற இரண்டாவது காரியம், ஒரு ஆசீர்வாத தடை வந்து விட்டால் அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. சொல்றாரு, பாவம் செய்கிறதுனால உனக்கும் எனக்கும் தடை இருக்கிறது. இது என்னடா அது ரொம்ப போச்சு, இப்பதான் வந்து பாவத்தை மன்னிச்சிடுவார்லாம் சொன்னீங்களே. பாவம் தேவனுக்கும் நமக்கும் பிளவை உண்டு பண்ணும், இது சத்தியம்தான். ஆனால் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம நீங்கள் நானும் என்ன யாரு, நீதிமான். ஆமென். அந்த நம்பிக்கையோட ஆனா துணிகரம் நமக்குள்ள இருந்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவான். சொல்றாரு,
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென். பிரியமானவர்களே, இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தடை வரும்போது தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இத சொல்றாரு, நம்பிக்கையோட இருங்க. அந்த வியாதிக்காரனை போல இருந்துட வேண்டாம், சந்தோஷமா இருங்கள். 27ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி 3 வசனங்கள்ல நம்ம வாசிப்போமானால், நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்திருந்தால் எப்போதோ மடிந்திருப்பேன். உங்க வாழ்க்கையில ஏன் சோறு தெரியுமா? ஜீவனுள்ளோர் தேசத்தில் தேவனுடைய நன்மையை காண்பேன்னு நீங்க அறிக்கை மட்டும்தான் செய்றீங்க. என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இரண்டாவதாக தேவனே முன் வந்து கைவிடாமல் நடத்தின அனுபவம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இது இருக்கிறது. அதனுடைய 48வது வசனத்திலே அவர்கள் தண்டு வலிக்கிறதுனாலே வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டாராம். அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் இயேசு கூட சுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவரை பார்த்துட்டு ஐயோ ஆவேசம் நாங்களாம். ஐயோ ஆவேசம். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்திருக்காங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு கடல்ல அலை வந்திருக்கு. அப்பா ஒரு தலையணை வைத்து படுத்திருந்திருக்காரு அங்க பின்னணியத்துல, எல்லாம் பார்த்திருக்காரு. ஆனாலும் சரி, இப்ப அவங்களை நம்ம குறை சொல்றது நம்முடைய நோக்கம் இல்ல. ஏன்னா நமக்கு வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்வோம்னு. ஆவேசம்னு அவங்க கண் குருடாக்கப்பட்டுருச்சு. எதனால குருடாக்கப்பட்டுச்சு? சொல்றாரு, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கிருச்சு. இவங்களுடைய திகில் இவங்களுடைய வசனத்தை நெருக்கிருச்சு. இங்கே நம்ம என்ன தெரியுமா கத்துக்கணும்? தேவன் எப்படி கைவிடாமல் நடத்துகிறார். அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு கடலுக்கு போகும்படி யார் தான் அனுப்புனா? ஆண்டவர் இயேசு தான் அனுப்புனார். துரிதப்படுத்தினாராம். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடுன்னு துரிதப்படுத்தினாராம். ஆமென். இயேசு தான் அனுப்பிச்சிருக்காரு. நம்மளும் சில சமயம் எல்லாரையும் துரிதப்படுத்தணும். நம்ம ஜெபம் பண்ற நேரம் வரும்போது யாராவது வந்தாங்கன்னா என்ன செய்யணும்? துரிதப்படுத்தணும். ஓடு 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 ஓடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபம் பண்ண உங்களெல்லாம் பழக மாட்டேன் அப்படி சொல்லணுமா? அப்படியா சொல்லி இயேசு சீசரில் அனுப்பியிருப்பாரு? போங்கப்பா, அக்கறைக்கு போங்கப்பா, கப்பர்நகூமுக்கு போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிருப்பார். நோக்கம் என்னன்னா, அவர் என்ன செய்யணும்? இப்ப தனித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இயேசு எப்பதான் ஜெபம் பண்ணார்? அப்ப தனியா போயிட்டார். ஏன்னா இந்த ஜெபம் பண்ற சில கூட்டம், சில ஆட்களோட சேர்ந்துக்க முடியாது. ஜெபம் பண்ணும் போது அவன் என்ன பண்ணுவானா, அவனும் ஜெபம் பண்ண மாட்டான், நம்ம ஜெபத்தையும் கெடுத்து விட்டுருவான். கல்லேறி தூரம் போயிட்டார் அவர். இவனும் உட்காந்து தூங்கி எழுந்துட்டானுங்கன்னா கஷ்டம் அப்படின்னு. சரி, இங்க என்ன செய்யறாருன்னா, உங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் தானே நம்மை அனுப்பினார். அந்த படகு, கடல் இதெல்லாம் இவர்களுக்கு புதிதே இல்ல, பழக்கப்பட்ட இடம்தான். அங்கேயே பல வருஷம் குப்பை கொட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆனா தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை வந்த போது அவங்களால என்ன செய்யலன்னா, உதவியற்றவர்களா இருந்துட்டாங்க. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கலாம். நமக்கு உதவி இல்லையே. இந்த பாதையில நடக்கும்படி இயேசுதானே என்னை சொன்னார், இயேசுதானே என்னை அனுப்பினார். ஆனால் நான் உதவியற்ற நிலைமையில போய் நிற்கிறேனே, மறுகரை போய் சேருவோன்னு நம்பிக்கை இல்லையே என்று ஒருவேளை உங்களுக்கு தேவன் சொன்ன நீங்கள் நன்கு பல இடத்திலே கூட வருத்தத்தோடு நீங்கள் ஒருவேளை இருப்பீர்களானால், உங்கள் வருத்தத்தை கர்த்தர் பார்த்து உங்கள் படகிலே ஏறும்படி வருகிறார். உங்க வருத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரனே. உங்களை கைவிட மாட்டார். உங்க தண்டு வலிக்கிறதை இயேசு பார்க்கிறார்.
அப்ப ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மோட நடக்கும்படி எனக்கு சொல்லும். சரி வாப்பான்னாச்சு. அவர் தான் நடந்து முதலையாச்சும் பயந்துருந்தானுங்க. இப்ப ஆண்டவர்னு சத்தம் கொடுத்துட்டாரு, நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவனும் சொல்லிட்டான், நீங்க தான், நானும் நடக்கிறேன், வாங்க. சரி வாப்பா சொன்னா. அவன் கொஞ்ச தூரம் நடந்த உடனே, கொஞ்ச தூரம்லாம் இல்ல, ஒரு சில ஸ்டெப்ஸ் நடந்த உடனே காத்து பலமா அடிக்கிறத பார்த்தானா. நீங்க காத்து பலமா அடிக்கிறத என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு 2 செய்தி அடிக்கடி சொல்லப்படும். ஒன்று உலகத்திலிருந்து வருகிற செய்தி, இன்னொன்று உன்னதத்தின் செய்தி. உங்க செவியை எதற்கு சாய்க்க ஆசையா இருக்கிறீர்கள்? ஏன் பயப்பட்டேன்னு கேட்கிறார். அவிசுவாசியை ஏன் பயப்பட்ட? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆமென். மூன்றாவதாக, தேவன் கைவிடாமல் நடத்தின அனுபவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, எம்மா ஊர் அப்படிங்கிற ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இங்க போயிட்டு இருந்தா அவங்க போறப்ப அப்படி கதை பேசிட்டே போறாங்க, வருத்தமா வேற போறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, சே இன்னெல்லாம் நடந்திருக்கும், அவர் அன்னைக்கு அப்பெல்லாம் எப்படி கொடுத்தாரு, சந்தோஷமா சாப்பிட்டோமே அப்படின்னு. பாஸ்டர் ஓகே, அப்பெல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்னு அவரை பத்தின நினைவுகளோட அசை போட்டுட்டு நடந்து போறாங்க. இப்ப தேவன் அங்க போறார், ஆண்டவர் இயேசு அங்க போறார். போய் கேட்கிறாரு, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன? நம்ம வாழ்க்கையில துக்கம் இருக்கா? இது நடக்கும் இது நடக்கும்னு எதிர்பார்த்துருந்தா மாத்தி நடக்குதே அப்படின்னு துக்கம் இருக்கா? அவங்க சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, அவருன்னு அவங்களுக்கு தெரியல, அதனால கேட்கிறாங்க, இந்த காலத்துல இந்த நாட்கள்ல எருசலேம்ல நடந்துட்டு இருக்கிற செய்தியை அறியாத அளவிற்கு நீர் அந்நியரா இருக்கிறீரா கேக்குறாங்க. அந்நியரா இருக்கீங்களா? எப்படி கிண்டல். இப்ப இது வந்து இப்படி எழுதியிருக்காங்க, எப்படி எழுதிருப்பாங்க, யார்பா நீ, இந்த நாட்கள்ல எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது, உங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்களே, நீனா எங்க இருந்து வந்திருக்க, வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டியா கேட்டிருப்பாங்க போல. ஆண்டவர் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? தீர்க்கதரிசிகளால் முன் உரைக்கப்பட்ட யாவையும் விசுவாசியாதபடிக்கு மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாம் உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள மந்த இருதயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சத்தியத்தை விசுவாசிக்க முடியாதபடி மந்த இதயம். படிச்சு படிச்சு சொன்னேடா இப்படி இப்படி நடக்கும்னு. அப்புறம் என்ன செய்யறாரு சொல்றாரு, கொஞ்சம் கடிந்து கொண்டு, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவரை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு, மோசே தொடங்கி தீர்க்க தரிசன ஆகமங்கள் எல்லாம் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தாராம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எதுல இருந்து விடுதலை ஆக்கும்னா துக்கத்துல இருந்து விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா துக்கமே பட மாட்டீங்க. எப்பெல்லாம் உங்க மனசு துக்கப்படுதோ அப்பெல்லாம் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும், அந்த காரியத்துல உங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்றது ஏன் தெரியும்னா, அந்த காரியத்தை குறித்த சத்தியம் உங்க மனதுல அப்ப வெளிப்படல. சத்தியம் வெளிப்பட்டா என்ன செய்யும்? விசுவாசம் வரும். வசனம் கேள்வினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். எப்பெல்லாம் வந்து உங்க ஹார்ட்ல துக்கம் வருதோ, வாக்குத்தத்தம் செஞ்சாரே, வாக்குத்தத்தம் செஞ்சாரே, எனக்கு வார்த்தை கொடுத்துட்டாரே, ஆனா நடக்கலையே,
நடந்து வர்றதெல்லாம் எதிரா இருக்கு. அவங்களும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று எண்ணி இருந்தோம், நினைச்சிட்டு இருந்தோம். அவர் பண்றதெல்லாம் பார்த்தா அவரு தான் ராஜாவா இருப்பார்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆண்டவர் இயேசு ராஜாவா? ஆமென், ஆமென். அவர் ராஜாதி ராஜா. ஆனா இவங்க மூளையின்படி, இவங்க அறிவின்படியான ராஜா அவர் அல்ல. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து மூளை அறிவை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அல்லதான் நீதிமொழிகளை சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். மூல அறிவிலிருந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை கனவு காணக்கூடாது. தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்துவார். ஆமென். வாக்கு தத்தத்தை சில சமயம் சொல்றார், நம்ம சோர்ந்து போக கூடாதுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன கர்த்தர் அழைத்து இவங்க கூப்பிட்டாங்கன்னா, சில சமயம் வழி சொல்லனா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு எண்ணூர்ல போய் எங்கேயாவது திரியக்கூடாது. எண்ணூர்ல தான் அவங்க சபை வச்சிருக்காங்க, அங்கன்னு போய் திரியக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, நீங்க மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி விம்கோ நகர்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோவை பிடிச்சி இந்த அது பேர் என்ன தாளங்குப்பத்துக்கு முன்னாடி சத்தியவாணி முத்து நகர் 12வது தெருல இருக்குது, இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்தும் போது கீழ்ப்படியணும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாம அறிவு கொண்டு என்ன செய்யக்கூடாது? மூவ் பண்ணக்கூடாது. சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்கிறது வேற, அறிவு கொண்டு துடுக்கா செயல்படுறது வேற. வாக்கு தத்தத்தை கொடுத்தால் அவர் நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கடைசியாக யோவான் 21ஆம் அதிகாரத்துல இது எழுதப்பட்டிருக்கிறது. இவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். இவனுக்கு நைட்டு பூரா மீன் கிடைக்கல, தோல்வி, கஷ்டத்துல இருந்தான். அவனே ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான். அவனை கூப்பிட்டு, வாப்பா வாப்பா அவனை மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன் கூப்பிட்டு அவனை நடத்தி அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்து அவன் கையில வல்லமையான காரியங்களை கொடுத்து அநேகருக்கு அற்புத அடையாளங்கள் செய்யறதுக்கு அவனை பயன்படுத்தி அவன் கூட ஒரு கூட்டத்தையும் சேர்த்து, நீ ஸ்திரப்பட்ட பின் உன் சகோதரனை தேற்றுன்னு சொல்லி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி, நீ சீமோனா இருக்கிறாய், இனிமேல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய்னு சொல்லி, இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து கூட்டு வந்தார் கர்த்தர். கூட்டிட்டு வந்தா மறுதளிச்சான். சரி, மறுதளிச்சானேன்னு சொல்லி அப்பவும் அவன் என்ன பண்ணான்னா, அந்த யூதாஸ் காரியத்து மாதிரி செய்யல. எப்பயுமே ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஆனாலும் ஆனாலும் சரி, வேதம்ங்கிறது 2 பேருக்குமானது, பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்குமானது. தப்பு செஞ்சிட்டோம், அது தெரிய வந்துருச்சு நமக்கு. இன்னைக்கு நான் தப்பு செஞ்சுதான் தெரிஞ்சுட்டேன், சரியாதான் பேசல, சரியாதான் நடந்துக்கலன்னு தெரிஞ்சு உடனே என்ன செய்யணும்னா, இந்த யூதாஸ் காரியத்து மாதிரி ஒரு 4 முழம் கயிறு வாங்கின்னு போயிட்டு செய்யக்கூடாது. ஆமென். பேதுரு மாதிரி மனம் கசந்து அழணும். எங்க போய் மைக்கு போட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு, ஆமா ஆமா நான் அப்படி செஞ்சுட்டேன், எனக்கு அப்படியா சொல்லணும். உங்க பாவத்தை யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது? அறிக்கையிடக்கூடாது. யூதாஸ் போய் மனுஷன் அறிக்கையிட்டான். குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? ஆட்டி கொடுத்துட்டேன், அதனால பாவம் செஞ்சேன். அப்ப அவன் சொல்லிட்டான், அது ஊம்பாடு, எங்களுக்கு என்ன? மனுஷன் அவ்வளவுதான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமும் கிடையாது, வழியும் தெரியாது. ஆனா இயேசுட்ட வரணும். ஆமென். சில சந்தர்ப்பங்கள் நான் இப்படி சொல்றதுனால, சில சந்தர்ப்பங்கள்ல உங்க போதகர்ட்ட சில காரியங்களை ஆலோசனை கேட்கணும். சில காரியங்களை நாமவே முடிவு பண்ற கூடாது. அப்ப நம்ம தவறா நிதானிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காரியத்துல ஆவியானவருடைய பகுத்தறிதலை நம்ம கேட்கணும், டிசைன் பண்ணிக்கணும், எதை சொல்லணும் தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்க இந்த பேதுருவை கூட்டு, நம்ம டாபிக் தூரம் போயிடுச்சு. பேதுருவை கூப்பிட்டு இப்படி எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு போனா, அவன் என்ன பண்ணானா, மீன் பிடிக்க போறேன்னு போனானா. எங்க போனானா? அங்க ஏற்கனவே அவன் அங்கிருந்தா கூட்டு வந்தா. சரி, போனவன் சும்மா போனானா,
அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களா, நாங்களும் வருகிறோம். எப்பயுமே இங்க இருந்து போராள் இருக்கான்ல, அவன் தனியாவே போக மாட்டான். என்ன பண்றான்னா ஒரு 10 பேர் கூட்டு போயிடுவான். சில சமயங்கள சுத்திகரிப்பா இருக்கும் சபைக்கு. ஆமென். தேவன் பொறுமையா விட்டுருக்காரு எதிராளி ஆகிய பிசாச. எது வரைக்கும் பொறுமையா இருந்தாருன்னா, அவன் போய் டெய்லி சொல்லியிருப்பான் போல. தேவனுக்கு அடங்கி இருக்கிற காரியத்துக்கு எதிராக தினமும் போய் சொல்லி சொல்லி கூட்டம் சேர்த்திருப்பான் போல. அப்படி கூட்டம் சேர்த்து ஒரு கட்டத்துல 1/3 பங்கு சேர்த்த உடனே போடான்னு தள்ளி விட்டார். ஆமென். சில சமயங்கள்ல இப்படி இருக்கும். நான் சொல்ற மாதிரி சபையோட போதகர் என்ன செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் இப்படி சொல்லிட்டேன் சிரிச்சுக்கிட்டே, சபை சில சமயம் சுத்திகரிக்கப்படும், நல்லது, அது உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அது மட்டும் சத்தியம் அல்ல. அந்த 10 பேரை குறித்து ஒரு போதகருடைய மனது, இந்த ஆத்துமா தவறான காரியத்தை கேட்டு போயிடுச்சே, சத்தியத்தை கேட்க முடியாதபடி மயங்கி போச்சே, துக்கம் அடைவார். அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல சொல்றார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து அடங்கணும். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதுன்னு சொல்றாங்க. உத்தரவாதம் பண்ணுவாங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு பாஸ்டர் என்ன செய்ய மாட்டார், சில சமயம் சொல்ல மாட்டார். ஏன்னா அது உங்க கையில கொடுக்கப்பட்டது. இயேசு நல்ல மேய்ப்பரா இருந்து கடைசியில ஆத்துமாவை பிதா கிட்ட கொடுத்தார். நீங்க எனக்கு தந்ததுல ஒன்ன கூட நான் இழந்துடலன்னு கொடுத்துட்டார். போதகருக்கு அந்த எண்ணம் இருக்கும். சரி, இங்க பேதுரு இப்படி போன உடனே அங்க போய் அங்க ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. அவங்க ராம் முழுக்க வலை போட்டா அவர்களுக்கு அங்க ஒன்றும் அகப்படல. ஆமென். சில சமயம் இப்படி எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் அகப்படாது, ஒன்னும் பிடிபடாது. இவருன்னா இவரு, அல்லது இந்த தலைமை என்ன பெரிய இந்த தலைமை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா வெளியில போயிட்டு ஒன்னும் பிடிபடாது. போய் இயேசு எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு, வெள்ளன்னு கை தட்டி, டேய் போனீங்க பாத்தீங்களாடா அப்படி சொல்ல. ஆமென். சாப்பிடுறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, சாப்பிடுறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா? கனி இருக்கிறதா? அத்திமரத்திட்ட போய் பார்க்கிறாரு பசியோட, கனி இருக்கிறதா? இல்ல. இந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்கிறாரு, அவங்க இல்லைன்னாங்களாம். வலது பக்கம் வளைய போடுங்கடா. இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அவர் கர்த்தர். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் உங்களுடைய அழைப்பை விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல இருக்கிறானா. ஸ்தானத்தில் அடங்கி இருக்கணும். அதெல்லாம் போய் சொல்ற, நீ போய் உன் நாச்சியார் இடத்தில் அடங்கிரு. என்னைக்குமே தேவ பிள்ளைகள் தங்களை நடத்துறவங்களுக்கு எதிராக விளையாட்டா கிண்டலா சிரிச்சு பேசுறது கூட இடம் கொடுக்க கூடாது. ஆமென். கிண்டலா சிரிச்சு பேசுறதுக்கு நாங்களாம் அப்படி இல்லையானா இல்ல, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் கர்த்தர் இந்த விஷயத்தை இங்க சொல்லுகிறார். விளையாட்டா சிரிச்சு பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா போக போக அது நம்ம மனசுல என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். அப்புறம் இப்படிதான் போய் நிக்கணும். தேவன் தருணம் கொடுக்கும்படி பேதுருவை அணுகினார். அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல், தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விடாமல் போய் அழைத்து கொண்டார். இப்ப யோசிச்சு பாக்குறாரு. இப்ப சொல்றாரு அவங்ககிட்ட, நீங்க எல்லாம் சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டீங்கப்பா, பட் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறைய சரி செய்துட்டா நீங்க சரியாயிருவீங்க. அதை கொடுக்க போறேன், அதுக்காக நீ எருசலேமில் தங்கி இருக்கணும்.
ஆலயத்தை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவேன். ஆமென். தேவன் உங்களை கைவிடாமலும் உங்களை நெகிழ விடாமலும் இருக்கும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றுகிறார். வாஞ்சையுள்ள யார் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் அழைப்பில் நிலைத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? தேவன் உங்களை வைத்த ஸ்தலத்தில் நிற்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்கள் கண்களை ஏன் பறக்க விட வேண்டும்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விடாமலும் நிச்சயமாகவே நடத்தி இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சீகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எல்லாம் அறிக்கை செய்றீங்களா? கைவிடா தெய்வமே, கருணையின் சீகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படிட்டு உங்களை தாங்கல முழுவதும் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்க சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் கொடுங்கள். உங்களை கைவிடுவது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் அல்ல. நீங்கள் நெகிழ்ந்து போய் நிற்பது இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமல்ல. அவர் மந்திரியை ஒரு நாளும் அழைக்கிறதில்லை. அவர் நினைத்த நாளை குறிக்கிறதில்லை. தேவ அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட அந்த கேள்வி உங்களுக்கு நேராய் கேட்கப்படுகிறதே. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்கள். ஆசாரிய கூட்டங்கள் நீங்கள். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம் நீங்கள். உங்கள் நிலைமையை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நிலைமையை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் நேசிக்கிற ஜனம். தேவன் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானேன். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அருளி செய்த சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அறிக்கை செய்யுங்க. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள
கடைசியா சொல்லுங்களேன், எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே கூட எங்கள் பலனே உம்மை கைவிடாதவர், நெகிழவிடாதவர், உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீரும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைகளை தட்டி கைவிடாத நெகிழ விடாத ஆண்டவருக்காக நல்ல நல்ல அந்நிய பாஷையில எல்லாம் பேசி ஷாக்ரா பாட்டே ரே பே ரே கா ரா பா லோகே ரே கா ரா பா லா ஜீசஸ். கைவிடாத ஆண்டவர் கடைசியா ஒரு முறை அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, அற்பமான அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துல இப்படி மனமகிழ்ச்சியோடு நாங்க இருக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்ச தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த செஷனுடைய முடிவுல எல்லாத்தையும் அப்படி நிறைவாக்கும்படியா எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராமிஸ் கொடுத்திருக்கீங்கப்பா. எங்களை நீங்க நெகிழ விடாத அப்பா, எங்களை கைவிடாத தேவன். அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. எங்களை நெகிழ விடாத அப்பா நீங்க, எங்களை கைவிடாத அப்பா நீங்க இருக்கீங்கப்பா. எந்த நிலையில எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நாங்க உதவியேற்று இருக்கிற நேரத்திலையும் சொல்லுங்க, நாங்க உதவியேற்று இருக்கிற நேரத்திலையும், சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலையும், அழைப்பை விட்டு நாங்க மாறி போயிருக்கிற நேரத்திலையும், எந்த நிலைமையிலையும் கைவிடலப்பா, கைவிடலப்பா. இனிமேல் நீங்க கைவிட மாட்டீங்க. கைவிடாத உங்களை உறுதியா பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நடத்துங்கப்பா, நடத்துங்க, நடத்துங்கப்பா. உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்க. இந்த பரலோகத்தின் தூத இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லும்படியா அருமையான நம்முடைய மனுஷனை அனுப்பி இந்த செய்தி எங்களுக்கு ஷேர் பண்ணீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நெகிழ விடாத அப்பா நீங்க. அந்த இளைய மகன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்பாட்ட வந்தப்போ மனதுருகி ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு கைவிடாத நெகிழ விடாத அப்பாவா இளையகுமாரனுக்கு இருந்தீங்க. மூத்த மகன் வெளியே நிக்கிறான், அந்த மகனையும் தேடி வெளியே வந்தீங்கப்பா. நீங்க கைவிடாத அப்பா, நெகிழ விடாத அப்பா. உங்க அன்பை நாங்க இன்னும் இன்னும் ருசிக்க உதவி செய்யுங்கப்பா. தயவுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளை விளங்க பண்ணுங்கப்பா. தேங்க்யூ அப்பா. கடைசியா ஒரு முறை முடிந்தது,
எல்லாம் முடிந்தது. என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது. எல்லாம் முடிந்தது. என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. எல்லாத்தையும் எங்களுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா அருமையான பிரதருக்கு நேரா கைகளை நீட்டி அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுக்கும்படியா எல்லா வாயை திறந்து நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த தெய்வ மனுஷனை கர்த்தர் அடிக்கடி நம்ம மத்தியில கொண்டு வருவார், நம்ம மத்தியில கொண்டு வந்து பயன்படுத்துவார், நமக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. சோ எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், நல்ல நல்ல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லி அவருடைய எதிர்காலங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும். எல்லாம் தேவன் பிரகாசிக்க பண்ணணும். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தேவன் பயன்படுத்தணும், கிரியை செய்யணும். இன்னும் ஆண்டவர் என்னென்ன வெளிப்பாடுகளை கொடுத்து எதெல்லாம் அறிய பண்ணணுமோ தேவன் அவைகள் எல்லாம் அறிய பண்ணணும். ஆண்டவர் நடத்தணும். எல்லாரும் அவருக்கு நேரம் கைகளை நீட்டி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி பிராமிஸ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேகரை நீதிக்குட்படுத்த நட்சத்திரமாக தேவர் நீங்க வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தை கலக்குகிற பாத்திரமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் உலகத்தை கலக்கிற பாத்திரமா தேவரில் வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேகருடைய சிறையிருப்பை திருப்புகிற பாத்திரமாக தேவரில் வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நீ என் பார்வை கருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பல மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கிடா ஜனங்களையும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர் அப்படியே நீங்க செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. இந்த ஏல்பெத்தேல் டீம்ல இணைஞ்சிருக்கிற எல்லாரையும், இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லாம் முடிந்தது. இந்த திரியேக தேவனை அறிகிற அறிவு வளர 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 இன்னைக்கு நாங்க கேட்டது போல எந்த பகுதியில சோர்வு இருக்கோ அந்த சோர்வை நீக்குகிற சத்தியத்தை நாங்க கேட்டு கேட்டு விசுவாசம் வரும்போது சோர்வு நீங்கிரும்ப்பா, கவலை நீங்கிரும், எங்க டிஎன்ஏவே ரெஸ்டோர் ஆயிரும்ப்பா. நமக்கு நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உங்க வல்லமை விளங்கப்படுங்க. நாங்க ஷாலோமை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடனே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ் வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். Thank you. Shalom, praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஒருத்தர் வாழ்த்தி நம்ம கடந்து செல்வோம். அன்பு காட்டும் மன்னை நீ, அழைத்து வளர்க்கும் தந்தை நீ, அருவி போல பாசம் பொழிந்து மனதை நிரப்பும் மன்னன் நீ. அன்பு காட்டும் மன்னை நீ, அழைத்து வளர்க்கும் தந்தை நீ, அருவி போல பாசம் பொழிந்து மனதை நிரப்பும் மன்னன் நீ. உந்தன் தரிசனம் தந்திடு, என் மனதின் சஞ்சலம் நீங்கிடும். உந்தன் தரிசனம் தந்திடு, என் மனதின் சஞ்சலம் நீங்கிடும். உறவின் உறவே, உறவின் உறவே, மனதின் மையமாய் நீரு, என் மனதின் மையமாய் நீரு. கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன்.